சில வருஷங்களுக்கு முன்பதாக years back, நம்முடைய சபையிலே ஒரு சம்பவம் in நடந்தது. a church an incident took place. ஒரு பிள்ளை ஒரு வாலிபனை நேசித்தாள். A young girl loved a young boy. நீண்ட நாட்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்தார்கள். For long they met each other. கடைசி முடிவாக பெற்றோருக்கு சொல்லாமல் தங்கள் வீட்டை விட்டு ஓடி விடுவதற்கு தீர்மானித்தார்கள். And they decided to elope from the house. நாளைக்கு காலையில வேலைக்கு போய்விட்டு முதலாந்தே சம்பளத்தை வாங்கிவிட்டு அப்படியே ரெண்டு பேரும் ட்ரெயின் ஏறுவதற்கு எல்லா ஆயத்தங்களும் செய்து விட்டார்கள். And the boy was prepared to receive his wages and to elope with the girl. அன்றைக்கு இரவு எப்படியோ அவள் தகப்பன் கையில சிக்கிக் கொண்டாள். காரியங்கள் சிக்கிக் கொண்டன. That night some of the matters came to the parents. தன்னுடைய பலன் கொண்ட மட்டும் மகளை உதைத்தார். And he started beating her. விவாக சம்பந்தத்தை அவர் விரும்பாததினாலே அவர் நந்த பயங்கரமா அடித்து விட்டார். Since he never desired this matter, he smote her. அவள் சொன்னாள், she said, நீங்க என்ன உதைச்சாலும், how much you beat me, என்னுடைய முடிவை மாற்றவே முடியாது. you can never alter my decision. வாழ்ந்தால் அவனோடு வாழ்வேன். If I ought to live, I would live with him. அவருக்கு என்னெல்லாம் பண்ணி பார்த்தாரு, முடியல. He tried several things, he could not. கடைசி எனக்கு ஃபோன் பண்ணினார். Ultimately he rang me up. நான் வீட்டுக்கு போனேன். I went to the house. காரியங்களை அறிந்தேன். I came across the matters. அது எனக்கு தேவ சித்தம் போல தெரியவில்லை. It never appeared to be the will of God. நான் அவளோடு பேசினேன். I spoke to the girl. அவள் சொன்னாள், அங்கிள், உங்க நல்ல நேரத்தை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. Uncle, please என்ன நடந்தாலும் என் முடிவிலிருந்து நீங்க மாற்றவே முடியாது. Come what may, you can never change my decision. நான் அவளை இங்கே அழைத்து கொண்டு வந்தேன். I brought her to this place. அப்பொழுது வீடு மேலே இருந்தது. The house was on top. இந்த அறையிலே உட்கார வைத்து அவளை நான் பேசினேன். I made her sit in the room and ஏறக்குறைய 3 மணி நேரம் அவளோட பேசினேன். For almost 3 hours I spoke to her. கால் மேல கால் போட்டு சேர்ல உட்கார்ந்துட்டு அப்படியே சிரிச்சு கொண்டே She was seated in a chair. அங்கிள், உங்களுக்கு எவ்வளவோ ஊழியம் இருக்கு அங்கிள், என்கிட்ட போய் ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? Uncle, you have a lot of work. Why do you waste your time? நீங்க என்ன பிரயத்தனம் பண்ணினாலும் உங்கள் முயற்சி தோல்வியில முடிந்து. Whatever efforts you take, your efforts would land in failure. நான் அவளை படுக்க சொன்னேன். I asked her to lie down. அடுத்த நாள் காலையிலே அவள் எழும்பினாள். The next day morning she rose up. நான் அவளோடு சில மணி நேரம் செலவு பண்ணினேன். எனக்கு தெரிஞ்ச வசனம் எல்லாம் சொல்லி பார்த்தேன். I spoke to her the word of God. ஏறக்குறைய 2 நாள் அவளோடு நான் பல மணி நேரம் செலவு செய்தேன். Almost for 2 days, several hours I spent. கடைசியா நானே நினைச்சிட்டேன், இந்த முட்டாள்கிட்ட போய் நம்ம ஏன் செலவழிச்சிட்டு இருக்கு. Lastly I thought, it's rather foolish on me to spend my time. கடைசியா ஒரு கேள்வி கேட்டா, பாஸ்டர், தேவனே தடுக்கல, நீங்க ஏன் தடுக்கிறீங்க? God has not obstructed. Why do you obstruct? நாங்க ஏறக்குறைய சில வருஷங்கள் நாங்கள் சந்திக்கிறோம். So for years we are meeting each other. எங்க அப்பா கண்ணில் சிக்கல, we were not caught by எங்க அம்மா கண்ணில் சிக்கல, neither by யார் கண்ணிலும் சிக்கல, சபை விசுவாசி கண்ணில் சிக்கல, யார் கண்ணில் சிக்காம கர்த்தர் எங்களை காப்பாற்றி நாங்க இந்த உறவை நாங்கள் தொடர்வதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். And it was God who helped us to continue. தேவன் எங்களை தடுத்திருக்கலாமே. God could have obstructed us. நீங்க ஏன் பாஸ்டர் தடுக்கிறீங்க? Pastor, why do you obstruct? நான் அவளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். I asked her. தேவன் உன்னை தடுக்கலமா, ரொம்ப நல்லது. It's good that God has not stopped. ஆனால் வேதம் சொல்லுகிறது, the word of God says, நீதியின் கிரியை அல்லது தேவனுடைய கிரியை, the works of God or the works of God, 2 விதத்துல வெளிப்படும். it will be manifested. தேவனுடைய கிரியை சமாதானமா இருக்கும். The works of God are the works of peace. இன்னொன்று தேவனுடைய கிரியை உன்னை ஜீவனுக்கு நேராக நடத்தும். The works of God would lead you to இந்த ரெண்டும் வாழ்க்கையில் நடந்துச்சான்னு கேட்டேன். Whether it has come across in your life. அது வரைக்கும் கால் மேல கால் போட்டு ரவுடி மாதிரி உட்கார்ந்திருந்தவா, she was seated like அந்த சேர்ல இருந்து கீழே விழுந்தாள். She fell from the chair. தன் கரங்களை தலையிலே அடித்து கொண்டு கதறத் தொடங்கினாள். She beat her head with her hands and அலறினாள். She cried. தெருவெல்லாம் கூடியாச்சு. The street, the whole street. கதவை மூடி வீட்டுக்குள்ள ஓடிட்டான். இதை அழுது தொலை எப்படி? So I closed. அவள் 1 or 2 hours அவள் கதறி கதறி அழுதாள். 2 hours she wept. நான் திரும்ப வந்தேன், என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். I came back and asked her, Uncle, என்றைக்கு இந்த காரியம் வாழ்க்கையில தொடங்கினேனோ, the day I started, அன்றைக்கு ஜெபம் போச்சு, prayer has வாசிப்பு போச்சு, சமாதானம் போச்சு. Bible reading is ரொம்ப பயம், யார் பாத்துருவாங்களோ பயம். The fear in me as to who would come or see me. சொன்ன, தேவன் உன்னை தடுக்கலையா?
whether God has not stopped you, தேவன் தம்முடைய சமாதானத்தை எடுக்கலையா? whether God has not taken away your peace, தேவன் தம்முடைய ஆவி எடுக்கலையா? whether God has not taken away your spirit, தேவன் தம்முடைய தைரியத்தை எடுக்கலையா? whether God has not taken away your courage, தேவன் என்ன தேவதூதனா நின்னு கம்பு எடுத்துட்டு வந்தா தடுப்பாரு உன்னை? so whether the angel of God will உன்னுடைய come to ஆவியிலே the rock, கலக்கத்தை உண்டாக்கலையா? who brought about உனக்கு the சமாதான கேட உண்டாக்கலையா? who brought about the peacelessness in her? அவள் அழுது மன்னிப்பு கேட்டாள். She cried, wept and asked. அவள் உடனே தன்னுடைய காரியங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணினாள். Immediately she confessed her matters. அவள் சொன்ன காரியத்தின்படியே நான் வீட்டுக்கு போனேன். I went to her house. அவங்க பெற்ற அனுமதியோடு அவளுடைய பீரோவை திறந்தேன். I opened her cupboard along ஒரு with ரேக்ல ஒரு நிறைய லெட்டர்ஸ் எழுதின கடிதங்கள் இருந்தது. in a rack they were full of letters. அதை எடுத்துக்கொண்டு வந்தேன். I brought அவள் கையிலேயே கொடுத்தேன். I gave it to her. அவளே அதை கிழித்து எறிந்தாள். She tore those letters. அவள் சொன்னாள், எனக்கு தேவன் இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளையிட்டார். God has ordained a great peace in my நான் ஒரு heart. பெரிய விடுதலை நான் பெற்றுட்டேன் பாஸ்டர். Pastor, I received a great deliverance. கர்த்தர் அவளுக்கு நல்ல ஒரு துணையை ஏற்ற காலத்திலே கொடுத்தார். And God gave her a great, நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே அவள் பிரவேசித்தாள். she entered a wonderful family. நான் எல்லா பயத்தோடு தாழ்மையோடு சொல்லுகிறேன். With all fear and trembling. எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, My dear children of God, தேவன் தடுப்பார் என்று சொல்லுகிறது அப்படியே ஒரு கம்பையும் கோலையும் கத்தியம் வச்சு தடுக்கிறது இல்லை. God will obstruct. God will not bring a rod or a staff தேவன் to நம்முடைய stop. ஆவியிலே கலக்கத்தை உருவாக்குகிறார்.